மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அனுட் Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. எஸ், என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன், ப்ரிப்ரேஷனாக என்னெல்லாம் பண்ணியிருந்தேன், அதில் என்னென்ன சின்ன சின்ன சொதப்பல்ஸ்லாம் பண்ணியிருந்தேன், எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி எல்லா ஐட்டம்ஸையும் நான் கேதர் பண்ணி எப்படிலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன், என்னென்ன ஐடியாஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அவரோட பர்த்டேக்கு எப்போவுமே சின்ன சின்ன இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது வழக்கம் தான். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் பண்ண சமையலை தவிர மற்ற எந்த சர்ப்ரைஸுமே அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியில் அனுப்பிட்டேன். நல்லா மார்க்கெட்லாம் போயிட்டு சுற்றிட்டு வாங்க மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்து நான் வாங்கிட்டு வர சொல்லி வெளியில் அனுப்பிட்டேன். ஸோ அவர் அனுப்பின கையோடையே நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஃபோட்டோ மட்டும் நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசி இருக்கும். அங்கே நம்ம ஒரு ஆப் மூலமாக என்ன ஃபோட்டோ என்ன சைஸ் அப்படின்ற ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அந்த பில்லை காமிச்சு வாங்கிட்டு வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டை வச்சு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் ஷாப்பிங்கும் ஒரு 10 days முன்னாடியே பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பு, சின்ன சின்ன ஐட்டம்ஸு, டெக்கரேஷனுக்கு தேவையானது அது எல்லாமே அந்த ஷாப்பிங்லேயே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் வாங்கினது கூட என் வீட்டுக்காருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பக்குவமாக நான் ஐடியாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் முடித்த கையோடையே ஒரு கிஃப்ட்டு கார்டு மாதிரி, க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார்டு எழுதிட்டுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு த ஒன் ஹூ ஃபில்ஸ் மை ஹார்ட் வித் ஃபுல் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங்ஸ் சூப்பராக எழுதிட்டு அது கூடவே ஒரு ஹாப்பி பர்த்டே தினம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை எழுதி அதை நான் இன்னொரு கிஃப்ட், இது செகண்ட் கிஃப்ட்டு. ஸோ இந்த கிஃப்ட் பேக்குள்ளே நான் வச்சுட்டேன். இது என்னென்ன அப்படின்றதெல்லாம் அவர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கும் சர்ப்ரைஸாக தெரியும். ஸோ அதுக்கப்புறமா கையோடவே அவர் வந்த நேரம் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் கிஃப்ட் ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்துட்டார். ஸோ அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு கையோடையே போயிட்டு குலோப் ஜாமுன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடித்த கையோடையே நான் சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. இது நாங்கள் எங்களோட குஜராத் டெம்பிள் போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் அந்த தோக்லா வாங்கிட்டு வந்தேன் அந்த கோவிலேருந்து. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு ஸ்பெஷல் டேயில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது தான் இது. ஸோ 1.5 கப்பு பேசன் ஃப்ளவர், அதாவது கடலை மாவை எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் சலிச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரவாவையும் போட்டு சலிச்சுக்கோங்க. நல்லா இது ரெண்டும் சலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக வரும் நமக்கு. அது வந்த பிறகு அது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 சில்லியை நம்ம ஃபைன்லி சாப் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிங், அதாவது பெருங்காயத்தூள், அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெஜிடபிள் ஆயில். அதுக்கப்புறமா 1 கப் ஆஃப் வாட்டர் நான் போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி தனியாக வச்சுடுங்க அப்படியே. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மறுபடியும் விஸ்க் பண்ணிக்கோங்க. பண்ணின கையோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஈனோ சால்ட்டு, அதாவது நமக்கு ஃப்ரூட் சால்ட்டுன்னு சொல்லி விற்கும், அதை போட்டுட்டு ஒரே சைடாக நல்லா ஃப்ரோத்தி பேட்டராக வர மாதிரி நல்லா அதை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஜென்ட்லாக கலந்துட்டு அதை இட்லி பானையில் வைக்கிற மாதிரி ஸ்டீமர் வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் தடவி அதில் போட்டு நான் வச்சுட்டேன். அதை ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக வச்சுருங்க. நல்லா ஒரு ஏதாவது ஒரு டூத் பிக் அந்த மாதிரி உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். அதுதான் நமக்கு பக்குவம். ஸோ அதை அன்மோல்டு பண்ணிவிட்டு நல்லா கூலானோன்னு நம்ம அன்மோல்ட் பண்ணிவிட்டு அதை நமக்கு தேவையான என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பீசஸாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது எடுத்த கையோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அது கூடவே நான் ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 கருவேப்பிலையும் துருவி போட்டுக்கிறேன். அதை போட்ட கையோட ஹிங், பெருங்காயத்தையும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா சாட் பண்ணி அது நல்லா வெடித்து வரும்போது நம்ம ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், சுகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன்.
சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. என்னோடதில் கொஞ்சம் சால்ட் அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல டெம்பரிங் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டான நம்மளோட தோக்லா ரெடி ஆகிடும். இது வந்து நான் கொரியண்டர் வந்து போட்டுக்கிறேன் மேலே. அது கூடவே கிரேட்டட் கோகோனட் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு தெரியுங்களா. டேஸ்ட்டும் செம்ம பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து பண்ண கையோட நான் வந்து மறுபடியும் அவரை மார்க்கெட் அனுப்பிட்டு நான் டெக்கரேஷனில் உட்காந்துட்டேன். டெக்கரேஷன் ரொம்ப நான் வந்து கிராண்டாலாம் பண்ணல. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸ்லாம் ஊதிகிட்ருக்கேன். கையோட பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது, அது வந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சமத்தாக இருந்தா. ஸோ அதனால் என்னால் எல்லா விஷயமும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மிஷின் இருக்கும் இல்லையா, அதுலேயே நான் வந்து ஊதிட்டேன். ஸோ அது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதால. இப்போது இங்கே இந்த மாதிரி ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூன் வாங்கிட்டு வந்தேன். அது கூடவே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பேட்ரி அவுட் ஆகி வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. உங்களுக்கு ஃபைனல் டெக்கரேஷன் அப்புறமா காட்டுறேன். இது வந்து சிந்தாமணி சிக்கன். இதோட ரெசிபி நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இது முடித்த கையோட இங்கே வந்து பாம்ஃபெட், அதாவது வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் அடுத்த நாளைக்கு, அதாவது மீன் பொளிச்சது பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு